ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டேட் இன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை ஃபர்ஸ்ட் மேலே இருக்க தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நார் எல்லாமே நீக்கி எடுத்திருக்கேன். இதனால் தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா வடிகட்டிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூட வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் மட்டும்தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சத்தெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். ஸோ அப்படி சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அந்த தண்ணியுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். அதுக்காக நல்லா 4 விசில் வந்ததுக்கப்புறம் சூப்பராக சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் இருக்க தண்ணி நான் சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை நம்ம ஒரு சூப் மாதிரி அப்படியே குடிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் கூட போட்டு அப்படியே குடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நிறையா தேவைப்படுது அப்படின்னா தண்ணி எச்சா கூட ஊற்றிக்கலாம். அண்ட் அந்த தண்ணியை கண்டிப்பாக வேஸ்ட் மட்டும் பண்ண வேண்டாம். பாருங்கள், தண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இது கூட கடுகு போட்டுக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட 3 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். அண்ட் சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்திருக்கேன். அண்ட் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை போட்டு பொரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாயும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். பெரிய வெங்காயம் இருந்தாலும் பரவாயில்ல. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட அந்த தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா தண்டை மட்டும் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வாழைத்தண்டை இது மாதிரி குக்கர் போட்டு வேக வச்சுட்டு தான் போடணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் டைரெக்டாக போட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து கூட வேக வைக்கலாம். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அண்ட் அது அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகாது. நிறைய பேருக்கு அதனாலேயே தண்டு சாப்பிட பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். வாழைத்தண்டு பொரியல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பட் நிறைய பேர் அது எப்படி செய்யறதுன்னு தெரியாது, எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியாது. அண்ட் அது டேஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனாலே செய்ய மாட்டீங்க. பட் இந்த டேஸ்ட் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய் தூள் அளவாக கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதெல்லாமே சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பச்சை வாசனை போனதுக்கு பின்னாடி இது கூட தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வதங்கின அந்த தண்டோடு ஆட் பண்ணிவிட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.